ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லோட் டிவைஸ் அதாவது ஆண்ட்ராய்ட் 9, 10, 11, 12 மாதிரி. இப்போ என்னோடய மொபைல் 13, இந்த ஃபோன் 13 ஃபோன். ஸோ 13ல் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு 10ல் நான் யூஸ் பண்ணி பார்த்துறேன், நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளம் வரல. ஸோ அதுக்கு வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து உங்கள் ஃபோனில் வந்து 64 பிட், 32 பிட் கிடையாது, 64 பிட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது நான் கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 14 இருக்கட்டும் 15 இருக்கணும், ஜஸ்ட் இந்த ஒரு ஏபிகே மட்டும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணிக்கிற இந்த ஏபிகே மட்டும் நீங்கள் தனியாக கொடுக்குறேன், அது இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அது எரர் இல்லாமல் ஓகே ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன், அக்ரி, அலோட் கேக்கெல்லாம் கொடுத்துருங்க. கோ டு செட்டிங். ஓகே, இதுக்கு வந்து கோ டு செட்டிங், செட்டப் அண்ட் ஓவர் டிஸ்பிளே. ஓகே, இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விமோஸ் இருக்கும், அது ஜஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா போதும். தென் பேக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ, இந்த பாக்ஸ் நான் கை ஸ்வைப் பண்ணுறேன் இல்லையா, இந்த பாக்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே 2 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து மொபைல் பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், அது செலக்ட் தெரியுதுல, அந்த மொபைல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7 ரெண்டாவது இருக்குது. டிஸ்பிளே தெரியுதான்னு தெரில. ஆண்ட்ராய்டு 7 64 பிட் அண்ட் டவுன்லோட். இன்னும் மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கா. ஸோ இது டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும், எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது டவுன்லோட் ஆகி முடியும். ஸோ அதில் நல்லா பார்த்து கிளியராக பார்த்து டவுன்லோட் பண்ணோம். ஆண்ட்ராய்டு 7.1 லைட் 64 பிட். சரியா, டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா ஆட் பட்டனை கிளிக் பண்ணிட்டா போதும். அது ஒரு அலோடு கேட்கும். அலோடு ஒன்லி திஸ் டைமில் ரீடிங் திஸ் டைம் ஃபஸ்ட் உள்ளது ஆப்ஷன் அண்ட் யூஸிங் திஸ். ஓகே, ஃபஸ்ட் உள்ளது அலோடு. ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் லோடிங் ஆகும். ரெண்டாவது முடிஞ்சு அடுத்த பூட்டிங் லோடிங் ஆகிட்டுருக்கும். சில மொபைலுக்கு 99% கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லோட் டிவைஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, எல்லாம் பூட்டிங் எல்லாம் முடிஞ்ச வரை உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேணால் இந்த ஃபைல் மேனேஜர் எம்டி மேனேஜர் இருந்தாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆகி முடிஞ்சால் இது சக்ஸஸ்ஃபுல்லி வந்தோன்னே பேக் வந்துடுங்க. பேக் வந்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பாப்பப் ஐக்கான் இருக்கும். இந்த சைடில் என்ன பாப்பப் ஐக்கான் இருக்குல்ல, இதோ டச் பண்ணிவிட்டு ஷட் டவுன். ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணுன்னா விஏபி ஆக்டிவ் பண்ணணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருந்துன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரூட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஆக்டிவ் கேட்கும், கெட்டின்னு கொடுங்க. ஸோ இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஏதாவது ஒரு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ ஏதாவது இமெயில் ஐடி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் கரெக்டாக அது 3 நாளைக்கு தான் ஒர்க் ஆகும். 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கோடு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, எந்த டிவைஸ்க்கு எந்த மெயில் ஐடி கொடுக்கணும் அந்த டிவைஸ்க்கு அதுதான் ஒர்க் ஆகும். ஓகே, ஏதாவது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அக்ரி மட்டும் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா கோடு கேட்கும். கோடு வந்து பின்னால் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பாக்ஸை பாருங்கள், உங்களுக்கு கோடு வந்திருக்கும். ஸோ கோடு வந்து 111 911 இந்த மாதிரி கோடு இருக்கும். அந்த கோடும் கிடைக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இந்த மாதிரி இந்த கலரில் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ரூட் இன்னொரு ஆப்ஷன் இருக்க மேலே அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சால் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளே ஐக்கான் பட்டன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் செலக்ட். லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். இந்த மேலே இருக்க செட்டிங் இது ஒரு செட்டிங், கீழே ஒரு செட்டிங் இருக்கும். டூல்ஸ் இது ஒரு செட்டிங். ஓகே, மேலே ஒரு செட்டிங் இருக்கும், கீழே டூல்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும். ஓகே, இப்போது
கீழே இருக்க டூல் செட்டிங்கை செலக்ட் பண்ணிவிடுங்க. சாரி இது இல்லை, இன்னர் கீழே இன்னொரு செட்டிங் இருக்குது, மேலே இன்னொரு செட்டிங் இருக்குது, அந்த டூல்ஸ் வேறு. சரி, கீழே இருக்க செட்டிங் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 120 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ். ஓகே, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணால் எஃபிஎஸ் மட்டும் 120. அது ஒரு கொஞ்சம் பேக் வந்துட்டு மறுபடியும் பேக். சாரி, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதே பேஜை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு விசுவல் மிஷின் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐடி ஐஎம்இன்னு இருக்கா, அதாவது மேலே சிபியூ இருக்கும், ஒய்ஃபை இருக்கும், கீழே ஆண்ட்ராய்டு ஐடி இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எதாவது ரேண்டம். ஓகே, ரேண்டம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாண்டா அது ஒரு மறுபடியும் பேக் வந்துட்டு. ஓகே, இதில் அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. மறுபடியும் பேக் வந்துடுங்க. இதுக்கப்புறம் மேலே இருக்க செட்டிங். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஸு. இதில் ஆப்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமரா இதெல்லாம் வேண்டாம், தேவைப்படாது. அதனால் டிசபிள் பண்ணிங்க. கான்டாக்ட் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ரன்னிங் வேண்டாம், டிசபிள். ஏன்னா கொஞ்சம் பேக் பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகாது கண்டிப்பாக. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் வேண்டாம், இது ஓல்டு ப்ரௌசர். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே செட் பண்ணிட்டு அபோட் ஃபோனுக்கு வந்துடுங்க. பில்ட் நம்பர் கொடுத்துருங்க 5 டைம்ஸ். மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஓப்பனிங். இது ஆக்சுவலி எப்போவும் நடக்கூடியது தான். இதை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அனிமேஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. சாரி, இதை வந்து ஒரு 500 வச்சுருங்க, அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த செட்டப் எல்லாம் முடிஞ்சு இப்போ சைடில் அந்த பாப்பப் ஐக்கானை தொட்டு ஒரு ரீஸ்டார்ட். ஓகே, மறுபடியும் அகைன் ப்ளே. ப்ரோ இதில் கூகுள் கொடுக்கலாமல் கேட்கலாம். கூகுள் கொடுத்திங்கன்னா ஆட்டோ பேக் ஆகும், அதனால் கூகுள் கொடுக்காதுங்க. அப்படி கூகுள் கொடுக்காந்தா இதுதான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கூகுள் கொடுக்காதுங்க, கூகுள் கொடுத்தா ஆட்டோ பேக் ஆகும். ஓகே, இப்போ ப்ளே கொடுத்துக்கணும் தான். இப்போ நமக்கு தேவையான ஃபைலை உள்ள ஏற்றணும். அதுக்கு கீழே இந்த டிரான்ஸ்பிட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எல்லாம் கொஞ்சம் ஹிந்தியில் இருக்கும். லாஸ்ட் ஒன் சரியா, லாஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோல்டர் எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு ஆல் ஃபைல்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து P20 இன்ஜெக்டர் அண்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சர் ஏற்றியாச்சு, அதனால் வேண்டாம், ஜஸ்ட் இம்போர்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதே டவுன்லோட் போயிட்டிங்கன்னா எனக்கு வந்து டெலிகிராமில் தான் எஃப்எஃப் கிடக்கு. எஃப்எஃப் வந்து 64 பிட், அதே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா குயிக்காக ஏறும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு கொச்சேன்னு இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர் ஆக்கிருங்க. ஓகே, எல்லாம் ஃபோல்டரை ஒன்று ஆக்கின அப்புறம் இப்போ ஸ்ட்ரெச்சர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெச்சர் ஓப்பன் பண்ணிட்டு அலோடு கேட்டு அலோடு கொடுத்துருங்க. அண்டு ஓகே, அகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விமோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸெப்ட் பண்ணணும்னு பண்ணிவிடுங்க, இல்லைனா வேண்டாம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாஸ் கீ இன்ஸ்டால் அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் இன்ஸ்டால் அண்ட் டன். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரௌசர் வேணும். நம்ம ஃப்ரீ ஃபயர் ஏற்றியாச்சு, அதுக்கப்புறம் பாஸ் கீ வந்து ஏற்றியாச்சு, இன்ஜெக்டர் ஏற்றியாச்சு. ஃப்ரீ ஃபயர் இன்ஜெக்டர் பாஸ் கீ ஏற்றியாச்சு. இப்போ ஒரு ப்ரௌசர் வேணும். அந்த ப்ரௌசர் வந்து ஆல்ரெடி நான் அதை தனியாக கொடுத்துறேன், நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஃபைல் கூட தான் கிடந்தேன்னு நினைக்கிறேன், இல்லையா?
இந்த ப்ரௌசரையும் கொடுக்குறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரௌசரை உங்களுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கூகுள் ஐடி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, கீழே வச்சுவிடுங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் வந்து அலோடு கேட்கும். ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்டு வந்து பெர்மிஷன் கேட்கும். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து பெர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். இது கீழே இருக்கு இல்லையா, அந்த அதை கொடுத்துட்டு அண்ட் அலோடு கொடுத்துருங்க. தென் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரூட் இன்ஜெக்டர் ஓப்பன் பண்ணாலும் அதே மாதிரி கேட்கும். கீழே செலக்ட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அலோடு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய இது ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துருங்க ப்ரௌசர். தென் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டுக்கு வந்து இது கீபோர்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கெட்கின் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ப்ரௌசருக்குள்ளே போயிடும். இது ஓகே, ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கீ எத்தனை நாளைக்கு வேணுமோ அத்தனை நாளைக்கு கொடுத்துருங்க. ஒரு நாளைக்குனா 3 டைம்ஸ் ஆட் பார்க்கணும், 2 நாளைக்குனா 6 டைம் ஆட் பார்க்கணும், 3 நாளைக்குனா 9 டைம்ஸ் ஆட் பார்க்கணும். ஓகே, ஜென்ரேட் கீ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துடலாம். ஹியூமன் வெரிஃபிகேஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் ஓடும். ஏதோ பக்கில் இருக்குது லோடிங். இதில் ஆட் வரும், ஏதோ பக்கில் இருக்குது. ஒன்று சார் பார்ப்போம். அண்ட் வெரிஃபை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் லீவ் கொடுத்தீங்கன்னா ஆட் வரும். அந்த மேலே பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் இப்போ வெரிஃபை கொடுங்க. மறுபடியும் ஆட் வரும். மேலே ஒரு பாக்ஸ் எடுத்து ஃபஸ்ட் உள்ள கொடுங்க. மறுபடியும் வெரிஃபை, கண்டினியூ. ஓகே, இதில் லீவ் கேட்கும். கொடுத்துட்டு மேலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட் உள்ளது. ஓகே, கண்டினியூ. இப்போ லீவ், மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட் உள்ளது. மறுபடியும் கண்டினியூ. ஓகே, இப்போ இது ரெண்டாவது ஆடு. இப்படி இதே ஆடு 3 டைம்ஸ் வரும். இதே மாதிரி தான் பண்ணுவேன். அண்டு வெரிஃபை, லீவ் கேட்கும். லீவ் கொடுத்துட்டு மேலே செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் உள்ளது. ஓகே, அகைன் மறுபடியும் லீவ் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ. லீவ் கேட்கும். மேலே உள்ளது ஃபஸ்ட்டு. மறுபடியும் கண்டினியூ. ஓகே, இது அடுத்து வரும். ஃபஸ்ட்டில் உள்ளது 3 டைம் வரும். ரெண்டாவில் 2 டைம். அடுத்த மூணாவில் எத்தனை டைம் வருது பார்ப்போம். வெரிஃபை, லீவ், அதே மாதிரி மேலே ஃபஸ்ட் உள்ளது வெரிஃபை, கண்டினியூ. ஓகே, இதில் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணணும். இது எல்லாமே கீ எடுக்கக்கூடிய மெத்தட். இப்படி கீ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜெக்டர் ஒர்க் ஆகும். கெட்லிங் டச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துன்னா மேலே டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உள்ளது கீழே கீ வந்திருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பேஸ்ட் கீ இருக்குல்லையா, இந்த பேஸ்ட் கீயை டச் பண்ணிவிட்டு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் கொடுத்துட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கீ பேஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் சூப்பர் சாட் ஜென்ரேட்டட் பேஸ்ட் கீ, அதாவது இது சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டு இப்போ உங்களுடைய இன்ஜெக்டர் சரியா.
டச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன் டைம் ஓப்பன், ஸ்டார்ட். கண்டினியூ அண்ட் அலோட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் இது இவ்வளோ போதும், ரொம்ப அதிகமாக வைக்காங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஹெட்டோ பாடி அது உங்கள் இஷ்டம். கீழே 1 2 3 4 ESP யூஸ் பண்ணிக்கலாம், லைனு பாக்ஸு. அதுக்கப்புறம் மெமரியில் ஆட்டோ ரிவை, ஃபாஸ்ட் ரீலோட், நோ ரீகாயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வருவீங்கள, இது யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கை வந்து இருந்தாலும் வந்து எதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ கில் மோட் இருக்குல்ல, இதில் வந்து டேக்கை கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணி பார்த்தாலும் கூட அது பேன் ஆகாது. கொடுத்துட்டு சேவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ டச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரேண்டம் பேர் வைக்கணும், எதனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன நேம் ஸ்டைலிஷ் வைக்கணுமோ. இது ஆல்ரெடி எதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஏதாவது மாற்றி பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுடுங்க. அண்ட் தென் ஒரு டச் பண்ணிவிட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஐ வாண்ட் எக்ஸ்போர்ட், ஃபைல் வந்து வெளியே அனுப்புறது. அப்போ நம்ம ஃபைல் எங்கே இருக்குது, 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைல் வந்து எங்கே கிடக்குன்னா இந்த இருக்குது, GM கர்னா MSDK. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆனால் என்ன ஆகிடும், வெளியே போயிடும். ஓகே, இப்போ இது வெளியே அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போது நம்மளோட ஹோம் பேஜ் வந்துவிட்டோம். இசை டச்சர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைல் எங்கேன்னு பார்க்கணும். ஸோ விமோஸ் ஃபைலில் com.free5 கெஸ்ட் அக்கௌண்ட் கிடக்கு. இது கெஸ்ட் அக்கௌண்ட் ரீகனெக்ட் பண்ணுற மெத்தட். இதே மாதிரி தான் நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் அங்கேயே லாகின் பண்ணிட்டு, அங்கே தான் ஃபஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு உங்கள் ஃபோனுக்கு வரணும். ஓகே, இப்போ நல்லா நான் வச்சுக்கணும். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அப்டேட் ஆகும். அப்டேட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்டேட் ஆகி முடிஞ்சோன்னா நம்ம கெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் கோ கொடுத்துட்டு இது வந்து ஆண்ட்ராய்டு 12, 13, 14 மொபைலுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்கள் ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுங்க. நம்மளோட டிவைஸ் ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் விமோஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் com.free5 கிடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு 9, 12, 13க்குலாம் இந்த ஃபோல்டர் எங்கே கிடக்கும் அந்த ஃபோல்டர் தான் செலக்ட் பண்ணணும். இது வந்து ஆண்ட்ராய்டு 13, 14 சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர், இந்த ஃபைல் எந்த ஃபோல்டர் கிடக்கோ வெளியே எடுத்து போட்டு செலக்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக பார்த்துருங்க. அண்ட் யூஸ் திஸ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் ஆல்ரெடி சேம் ஐடியில் வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான செட்டிங் சேஞ்ச் பண்ணிடுங்க. செட்டிங்கில் சேஞ்ச் முடிஞ்ச ஒரு கிளாசிக் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
மேட்சுக்குள்ளே போட்டோம். Free Fire India is set in a இப்போ அதை virtual க்ளோஸ் world, பண்ணிடலாம். and it's not based. இப்போ பேக்ரவுண்டில் விமோஸ் வந்துடுங்க. இந்த விமோஸில் லோ டிவைஸ் எப்படி பண்ணணுன்னு பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரை ஒரு டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ண வேண்டியது ஃப்ரீ ஃபயர் லோ டிவைஸ். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் லோடிங் ஆகணுன்னா ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு இப்போ வந்து 64 பிட் இன்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோ டிவைஸ்க்கு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 13, 14 கொஞ்சம் ஃபாஸ்ட்டான டிவைஸ் வச்சுருங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஜெக்டர் வழியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு மேட்ச் ரீகனெக்ட் ஆகிட்டு ஏன்னா சில டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அது நிற்க முடிச்சு என்ன ஆகுனா பேன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்களா கரெக்டாக பைபாஸ் ஆக்டிவ் ஆகிட்டா இப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூ பேன் இஷ்யூ இருக்காது. லோ டிவைஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 40%. ஓகே, 40% வந்து 45 வந்தோடனே ஓப்பன் வந்தவரை பின்னாடி வந்து இன்ஜெக்டர் ஓப்பன் பண்ணணும். ஃபாஸ்ட் டிவைஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, இவ்வளோ செட்டப் நீங்கள் கண்டினியூ பண்ணி வேடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.